வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நர்சிங் முடித்தவங்களும் சரி, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் முடித்தவங்களும் சரி தாராளமாக இந்த ஜாப் அப்ளிகேஷன் போடலாம். டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. குறைஞ்சபட்சம் உங்களோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்டு டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2025. காய்ஸ், இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2025 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது. சரிங்களா? விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து மறக்காமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட், அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் விண்ணப்பக்கூடிய நபர்கள் வந்து கரண்ட் அப்டேட்டில் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து மெயில் ஐடி கரண்ட்டில் இருக்கிற மாதிரி எல்லா அப்ளிகேஷனாக சப்மிட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஆஃபரை வந்து இயர்லி ஒன்ஸு தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த முறை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டியோடு தான் இந்த ஜாப் வந்து இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்ல சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே இந்த ஜாபில் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் விட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏகப்பட்ட பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நர்சிங்க்கு எதனா வேக்கன்சி வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த முறை வந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்திருக்கு. எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரீங்க. அது இப்படி கொடுக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி வேலை வாய்ப்புன்றது வர்றது ரொம்ப ரேர். ஓகேங்களா? அதனால் வரும்போது இந்த வேலை வாய்ப்பும் நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அதுக்கும் எஃபெக்ட் போடுங்க. அதே எஃபெக்டை இதுக்கு சேம் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபெசிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ரெகுலராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெகுலராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்டாஃப் நர்சிங்க்கு 14 வேக்கன்சியும், ஃபார்மசி போஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபார்மசி இல்லாத இடமே கிடையாது. ஒரு சிஸ்டமாக நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டம் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெங்களூர். உங்களுக்கு பெங்களூரில் தான் போஸ்டிங்கு. ஓகேங்களா? பெங்களூர் தான் போஸ்டிங்கு. நீங்கள் இதை வந்து ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோவில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேட்டா இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டாஃபுக்கு 10 வேக்கன்சியும், ஃபார்மசிக்கு 4 வேக்கன்சியும் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களோ காலேஜில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட வைங்க. ஓகேங்களா? அது வைக்கிறதுனால உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி நான் சொல்லியிருந்தேன். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக நீங்கள் எஸ்எல்சியும் முடிச்சிருக்கணும். ஓகேவா? 10th முடிச்சுட்டு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி. ஓகேவா? நீங்கள் சிபிஎஸ்சி எஸ்எல்சி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் 3 இயர்ஸ்னால் கம்ப்ளீட் பண்ணிடும். அந்த கோர்ஸஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3 இயர்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸை வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். மினிமம் வந்து நீங்கள் 3 வருஷம் போனால் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்ட் குவாலிஃபைடு ஃபார் தி ஐடியல் கேண்டிடேட் ஷுட் பி ஹேவ் பின் 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் 2 and 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் மார்க் ப்ளஸ் பாயிண்ட்டாக மெரிட் லிஸ்ட்டில் வரது வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த வேலைவாய்ப்பு வந்து தேடிட்டு இருக்காங்க, விண்ணப்பிப்பாங்க. அதனால் விண்ணப்பிக்கிறவங்க உங்களோட அப்ளிகேஷனு ப்ளஸ் கல்வி தகுதி இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன் அனுபவமாக வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்ட இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியூஜியில் 10th +2 + 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் டைமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு. ஓகேவா? 30 ஆண்டு நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 30 இயர்ஸுக்கு உள்ளே.
இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபார்மசிக்கு 29. அதே போல் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷமும் பிடபிள்யூக்கு 10 வருஷமும். நீங்கள் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பராகவே கொடுக்குறாங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சேல்ரி பார்த்துருவோம். சேல்ரி வந்து சூப்பர் சேல்ரி தராங்க. இது வந்து ஃபார் நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் ஜாபுக்குள்ளே நுழைஞ்சிட்டு 1 இயர் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேல்ரி வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளக்கிறவங்களுக்கு தெரியும். சும்மா நீங்கள் ஃபார்மாலிட்டியாகவே அடித்தாவே சேல்ரி வந்து அது ஒரு 23-24க்கு போயிடும். ஓகேங்களா? அதனால் சேல்ரி கம்மியாக இருக்குது ப்ரோ, நான் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுங்கள். சேல்ரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது தெரியாதவங்க தான் பின்னோக்கி போவாங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன இருந்தாலும் மோதி பார்த்துடலான்றது தான் அதிகம். ஓகேங்களா? தமிழ்நாட்டு நபர்கள் இந்த வீடியோ பார்த்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உங்களால் ஒரு வேலை வாய்ப்பு அமையணும். ஓகேங்களா? நீ அன்றைக்கி அமிச்சதுனால தான் மச்சான் நான் வந்து அப்ளிகேஷனே போட்டேன் வேலை வாய்ப்புக்கு, எனக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு, இன்டர்வியூ லெவலுக்கு போயிட்டு நான் வெளியே வந்தேன், எக்ஸாமில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஆனால் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட தானா, ஆதார் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே உங்களோட தானா, எதுவும் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலையா, இல்லை வச்சுட்டு ஏதாச்சும் ஃபேக்காக வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரி, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. ப்ளஸ் பாயிண்ட்டு மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் 200 சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2025. யாருக்காச்சும் இந்த வெப்சைட் லிங்க் ஏதாச்சும் வேணுன்னா சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துட்றேன். பயோவில் கொடுத்துட்றோம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வெப்சைட் லிங்க், ஆன்லைன் வெப்சைட் லிங்க். ஓகேங்களா? வேக்கன்சி கம்மி இருக்குதுன்னு மட்டும் பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி வாங்க. கண்டிப்பாக அந்த 14 வேக்கன்சியில் கண்டிப்பாக உங்களாலேயும் சாதிக்க முடியும். ஏன்னா அந்த வேலை வாய்ப்பு அந்த 100% பவர்ஃபுல் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால வாங்க. நம்மளோட சேனலை இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு மிக்க மிக்க நன்றி. நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் வேலைவாய்ப்பு அந்த வேலை ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலும் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. கட்டாயிட்டு